மாரடைப்பால் காலமான நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுசாமியின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்போம். பரத், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் தகவல்கள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏவாக பொன்னுசாமி பதவி வகித்துள்ளார். இவர் நேற்று வழக்கம் போல் பணிகளை முடித்துவிட்டு வீட்டில் இரவில் உறங்கிய நிலையில் இன்று அதிகாலை திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட அவரது குடும்பத்தினர் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்தனர். இதனையடுத்து அவரது உடல் சேந்தமங்கலம் அடுத்துள்ள புளியங்காடு பகுதியில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி உடலுக்கு காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் உயிரிழந்த சேந்தமங்கலம் தொகுதி எம்எல்ஏ பொன்னுசாமி உடலுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் உயிரிழந்த பொன்னுசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.